என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் ನನ್ನ ಪಾಪವು எப்பவுமே எனக்கு முன்பாக வந்து நிக்குது ஆண்டவரே. ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮುಂದೆ ಇದೆ. இப்படிதானே நமக்கு நடக்கு. ಈ ರೀತಿನೇ ನಮಗೆ ನಡೀತಾ ಇದೆ ಅಲ್ವಾ? ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தருக்கு விரோதமாய் நாம் எதையாவது செய்யும்போது ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವಾಗ அந்த பாவம் எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல வந்து நிக்குது பாருங்க. ದೇವರಿಗೂ ನನಗೆ ಮುಂದೆ ಬಂದು ಆ ಪಾಪ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அப்படி நிக்குதுன்னு சொல்லிட்டு ಹಾಗೆ ರೀತಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ ಅಂತ கர்த்தர் என்ன ಹೇಳಿ பாப்பாரா? ದೇವರು ನನ್ನ ನೋಡುತ್ತಾರಾ? கர்த்தர் என்ன கேட்பாரா? ದೇವರು ನನ್ನ ಕೇಳುತ್ತಾರಾ? கர்த்தர் என்ன விசாரிப்பாரா? ದೇವರು ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುವಾರಾ? கர்த்தர் என்ன மன்னிப்பாரா? ದೇವರು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರಾ? அப்படின்னு சொல்லி பின்னாடியே இல்ல. ಆ ರೀತಿ ಹಿಂದನೇ ಇಲ್ಲ. தேவ பாதத்துக்கு வந்து ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ஆண்டவருக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற விஷயத்தை கிளாரிஃபை பண்ண வந்துட்டாரு. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதேதான். ಇವತ್ತು ನಿಮಗೂ ನನಗೆ ಅದೇ. தேவனுக்கு விரோதமாய் எதையாகிலும் செய்திருப்போம் என்றால் ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಿದ್ದೇವೆ ದೂರ ಅಂದರೆ நிக்காதீங்க. ದೂರ ನಿಲ್ಲಬೇಡಿ. அவர் பாதத்துல வந்து நின்னுடுங்க. ಆತನ ಪಾದ ಬಳಿ ಬನ್ನಿ. கிளாரிஃபை பண்ணிடுங்க. ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿ.